நம்ம செட்டப் இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சாங் வந்து பண்ண போகிறோம். ஸோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜரில் பண்ணியிருக்காங்க. குறுமுகில்களில் சிறுமுகில்களை யார் சூட்டினா பாடியே வந்து முடிச்சாச்சு. வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ பார்ட்டு தான் வந்து மெயினான பார்ட்டு. ஸோ நாங்கள்லாம் தான் இப்போ போய் வீடியோ எடுத்து அந்த பாட்டை வந்து ஃபுல் கவர் பண்ண எடுக்க போகிறோம். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. குறுமுகில்களில் சிறுமுகில்களில் யார் தூவினார். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து அந்த பாட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வாசித்து அந்த பாட்டை எப்படி பாடி அதை எப்படி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 days ஆச்சு சென்னைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைதராபாத்தில் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து சென்னைக்கு ஒரு 7 days லீவுக்கு வந்திருக்கேன் இந்த விஜயதசமி அப்படின்றதுனால. ஒரு 3 நாளாக வந்து ஃபுல்லாக பெட்ரூமே நாஸ்தியாக இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு தொட்டி தெரியுதா? ஸோ அந்த தொட்டியில் வந்து தண்ணி மாற்றணும் நம்ம மீனுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து iPhone 13 தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சினிமேட்டிக் மோடில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தண்ணியை வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்து இப்போது கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது வந்து 20% தான் இருக்குது. நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் தண்ணி மாற்றாததுனால. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு தண்ணி வந்து இப்போதைக்கு நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா RO வாட்டர் மட்டும்தான் இதுக்கு ஊற்றுறோம். நம்ம வீட்லேயே பியூரிட்டும் இருக்குது. இருந்தாலுமே வந்து அந்த பியூரிட் தண்ணி வந்து 10 liters தான். தொட்டிக்கு மாற்றணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 liters தேவைப்படும். அதை வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கடைசியில் மாற்றுவோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீட்டு ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது என் பெட்ரூம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே மோசமான நிலமையில் இருக்குது. என்னோடய லேப்டாப் டேபிள்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அதுதான் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட மியூசிக் போடுற வேலை, அப்புறம் வந்து அதை எப்படி பாடுறோம் அப்படின்றத நம்ம வந்து மேலே மேலே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரெல்லாம் எடுத்து தூசி தட்டணும். பயங்கரமான தூசியில் இருக்கார். அந்த உடனே வந்து நானும் கொஞ்சம் ரொம்ப ரூமை வந்து ரொம்ப நாசப்படுத்திட்டேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சொடக்கில் க்ளீன் பண்ணலாமா? ரெடி, 1 2 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டை க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி யூரியோ மேஜிக்கில் க்ளீன் பண்ணிடலாமா? 1 2. இந்த டேபிளையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்த தூசி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க நம்ம செட்டப். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சாங் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஹெட்ஃபோன்லாம் போட்டு ரெடியாக உட்காந்தாச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். கூகுளில் சர்ச் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மைக் டெஸ்டிங் 1 2 3. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் எந்த அளவுக்கு மைக் டெஸ்டிங் வேலை செய்யுதுன்னு தெரில. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதை வந்து பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். சாங்கை வந்து என்ன சாங் அப்படின்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான். 2 பேர் வந்து ஒரு சாங்குக்கு வந்து ஆல்ரெடி இந்த சாங் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூவி வரும்போதே அந்த சாங் வந்து பேர் பார்த்தீங்கன்னா வந்து கார்முகில் ஃப்ரம் சீதாராம். ஸோ இப்போ நம்ம அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணலாம். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா FL ஸ்டுடியோ. இதை வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா DAW அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் வச்சு தான் வந்து நம்ம இந்த சாங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து FL ஸ்டுடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் எல்லாமே இன்ஸ்டாலில் இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிப்போம். இதுதான் FL ஸ்டுடியோ. நம்ம இதில் தான் நம்ம வந்து சாங்கை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து தான் அவுட்புட் எல்லாமே எடுப்போம். மிக்சிங், மாஸ்டரிங் எல்லாமே நம்ம வந்து இதில் தான் பண்ண போகிறோம். இப்படி ஒரு சாங்கை மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கார்முகில் அப்படின்ற சாங் வந்து என்ன டெம்போவில் இருக்குது, என்ன ஸ்கேலில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கவர் சாங்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஸ்கேலில் இருந்து வேணாலும் நம்ம வந்து சாங் எடுத்து பண்ணலாம். நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்கேலில் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சாங் என்ன ஸ்கேலுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒரு பிக்னராக வந்து நான் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து சாங் போட்டிங்கன்னா அது என்ன சாங்காக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன டெம்போவில் இருக்குது, என்ன ஸ்கேலில் இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். கார்முகில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சாங் வந்து என்ன ஸ்கேலில் வாசிச்சிருக்காங்க, என்ன டெம்போவில் இருக்குது, சாங்கோட BPM என்ன, பீட் என்ன,
அப்புறம் 3/4 இருக்கா, எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜரில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த சாங் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிடலாம். நம்ம வந்து எஃப்எல் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து 3/4 பண்ணுறது அப்படின்றதுனால வந்து சாங்கை வந்து 3/4 மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து 3/4 மாற்றிக்கலாம். டெம்போ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 150 பிபிஎம்மில் வந்திருக்கு. ஸோ நம்மளும் வந்து நம்ம சாங்கை வந்து 150 பிபிஎம்க்கு வச்சுக்கலாம். 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி 1 2 3 போயிட்டுருக்கோம். கைஸ் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாங்கோட டெம்போ, அதுக்கப்புறம் சாங்கோட ஸ்கேல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இ மேஜர் ஸ்கேலில் வந்து சாங்கை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளும் இ மேஜரில் தான் வந்து இந்த சாங்கை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. ஸோ இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீணை வரும், கிட்டார் வரும், அப்புறம் வந்து கீபோர்டு வரும், எல்லாமே வரும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ நம்ம அது எல்லாத்தையுமே வந்து இந்த டாலை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வாசிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டட் கிட்டார் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வந்து வயலின் எடுத்து வச்சுருக்கேன், கிட்டார் வந்து ஸ்டம்பிள் கிட்டார் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரிங்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வரும். டீப் கிட்டார் வந்து எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கிட்டார் ஸ்ட்ரம்மிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம என்ன கார்ட்ஸ் பிடிக்கிறோமோ அந்த கார்ட்ஸை வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்டம்பிள் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பெரிய ப்ளஸ் அட்வான்டேஜ். நம்மளுக்கு வந்து கிட்டாரே தேவையில்லை. அதுக்காக நம்ம வந்து கிட்டார் ஸ்ட்ரம்மிங் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கீபோர்டு எடுத்து வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மியூட்டட் கிட்டார் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாசித்து வச்சுட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏ மேஜர், பி மேஜர், சி ஷார்ப். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரித்து போட்டு அர்பிஜோ மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அதை மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா வயலின் யூஸ் பண்ணியிருக்கோம். வயலினில் வந்து சின்ன பாட்டு தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வாசித்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டார். இல்லைங்க, அதே கார்டை தான் நம்ம வந்து திருப்பி வாசிச்சிருக்கோம். இ மேஜர், ஸோ நம்ம வந்து அந்த கார்டையே நம்ம பிரித்து போட்டு வாசித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த சாங்கோட மெயினாக வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இதையுமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ். ஸோ இந்த சாங்குக்கு வந்து நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேஸ் வந்து வாசித்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய மியூசிக் தெரிஞ்சவங்க நல்லா வாசிப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிகினர் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேஸ் வந்து வாசித்து வச்சுருக்கோம். பேஸ் முடிஞ்சது. கிட்டார் ஸ்ட்ரம்மிங் வந்து நம்ம வந்து வாசித்து வச்சுருக்கோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தனித்தனியாக வாசித்து மொத்தமாக இதை வந்து சிங்க் பண்ணுவோம். ஸோ அதையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியாக ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நான் அரேஞ்ச் பண்ணியே வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் எல்லாத்தையுமே தனித்தனியாக. இப்போ திருப்பி அகைன் கூட நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஸோ வந்து எல்லாத்தையும் மியூட் பண்ணிப்போம். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மியூட்டட் கிட்டார் வந்து நான் சொன்னேன்னா மியூட்டட் கிட்டார் வந்து இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மியூட்டட் கிட்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கே சாங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கே ட்ராக்கில் நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அது ப்ளே ஆகும். இப்போ கேளுங்க.
இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டாரையும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். இன்ட்ரோ பார்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பல்லவியில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ அன்லாக் பண்ணிடலாம். ஸோ கிட்டார் ஸ்ட்ரம்மிங்கும் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் கூட சேர்த்து கேட்கும். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸையும் பேஸையும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இதுவரையும் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிட்டார் ஸ்ட்ரம்மிங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா வந்து பல்லவி. நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம வந்து சரணத்துக்கான இது வந்து வாசிச்சிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் கிட்டார்ஸ் மட்டும்தான் வாசிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த மியூட்டட் கிட்டார்ஸ் அதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணல. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அப்படியே பாடி காட்டுறேன். ஸோ வந்து உங்களுக்கு புரியும் அந்த ஒரு சாங்கை வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குறுமுகில்களில் சிறுமுகில்களை யார் சூட்டினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இடையிடையில் யார் சூடினார், சிலை கொண்டு சிலையை மாற்றினார், எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கின்ற காதல் ஒன்றினை, என் மீது நெஞ்சு இன்ப பாரம் எட்டி வைத்ததா. சாங்கில் லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்கும். நம்ம லிரிக்ஸ் பார்த்து பாடும்போது கரெக்டாக பாடிக்கலாம். சாங்கை வந்து இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலே வந்து வாய்ஸ் வந்து கூட ரெக்கார்ட் பண்ணி அவுட் எடுத்துருவோம். ஸோ இது வந்து சரணமோட பாட்டு. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை நீ, வர்ணம் போதை கொள்ளும் நானா 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 நானா, எலோரா சிற்பங்கள் உன் மீது காதலூரும், உயிரே இல்லாத கள் கூட காமமேறும், நானா 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 நானா. சாங் வந்து ஃபுல்லாக இப்படி தான் கம்ப்ளீட் ஆகும். இப்படி தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் வந்து தனியாக எடுத்துப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு, மியூசிக் வைஸ் முடிச்சாச்சு, பாடியும் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ பார்ட்டு தான் வந்து மெயினான பார்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ப்ரொஃபஷ்னல் கேமராமேன்ஸை கூட போகிறோம். ஆல்ரெடி இருந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க போன விளாக்ஸில் அதே ஒரு கேமராமேன் வராரு, ப்ளஸ் வந்து இன்னொருத்தர் வராரு இந்த வாட்டி புதுசாக. அவங்கள வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற பிஹைண்ட் த சீனையும் வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால லைட்டாக கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக ட்ரிம்மிங்லாம் பண்ணி கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் அழகாக்கிட்டு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் க்ரூமிங் செஷன்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்குலாம் க்ரூமிங் பண்ணல, கொஞ்சோண்டு மீசியை ட்ரிம் பண்ணிவிட்டு தாடியை கொஞ்சம் ஷேப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட அந்த 2 ப்ரொஃபஷ்னல் கேமராமேனும் வந்திருக்காரு. உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. ஒரு கேமராமேன் அதுக்குள்ள போட்டோ போஸ்ட்ல உட்காந்துக்கிறார். அவர் வந்து வீடியோ முன்னாடி வந்து போட்டோ போஸ்ட் கொடுப்பாரு அவரு. ஸோ நாங்கள்லாம் தான் இப்போ போய் வீடியோ எடுத்து அந்த பாட்டை வந்து ஃபுல் கவர் பண்ண கெடுக்க போகிறோம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அந்த சாங்கையும் இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு அதையும் கெடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஃபன் பண்ணுங்க. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, சாங் எடுக்கிற லொக்கேஷனுக்கு. 2 பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் வந்து சாங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென
இருவரும் இருப்போம் இடம் பொருள் கால் கொஞ்சம் கீழே இருக்கு உனக்கென எனக்கென எனக்கென முதலெது முடிவெது எதுவரை இருப்போம் அதுவரை இருப்போம் யார் நீ யார் நான் இன்னும் ஃபேஸ் லைட் இருந்தால் செம்மையாக இருக்கும். பிளேடா ஓட்டா குறுமுகில்களில் சிறுமுகில்களில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை தீட்டினார் இளம் பிறையினை இடையிடையினில் யார் சூடினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது கூட காமமேறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்னாகுவேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 o'clock கிட்ட ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து தொட்டியில் தண்ணி மாற்றணும்னு சொல்லிட்டு காலைல சொல்லியிருந்தேன். ஸோ தண்ணி மாற்றலாம்ல, வாங்க போய் மாற்றலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து இப்போ ஜாலியாக இங்கே வந்துட்டார். ஹாய், அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருங்க. ஹாய் குஜு குஜு. குஜு குஜு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிட்டார் இன்றைக்கி ஃபுல்லாக, தண்ணி கொஞ்சம் லேட்டாக மாற்றினதுனால. குஜு குஜு சரி ஓகே, அவரை வந்து நான் இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கார். வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரோடு பார்க்கு எங்கேயாவது போய் ஒரு நல்ல லொக்கேஷன் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு போட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். கடைசியில் அது வந்து சிங்க் பண்ணுவோம். ஸோ அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த vlog வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த சாங்கையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அந்த சாங் எப்படி இருக்குது, எப்படி நம்ம மியூசிக் வாசிச்சிருக்கோம், அதே மாதிரி வீடியோ எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிங்க்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலாம் நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய் பாய்.